அதாவது ஒரு கடனும் ஒரு உடல்நிலையும் சரியாக வரலன்னா அது கர்மம். அது கர்மாவை தீர்க்கறதுக்கு நம்ம கடவுள்கிட்ட போய் நடக்காது. அது அம்பாளாக இருக்கட்டும், சிவபெருமானாக இருக்கட்டும், முருகனாக இருக்கட்டும், எந்த கடவுளுக்கும் கர்மாவை வாங்குறதுக்கு அதிகாரம் இல்லை. அப்போ நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். அதை எப்படி வாங்குறது, அதை எப்படி கொடுக்குறேன்னா நீங்கள் ஒரு குருவை தேர்ந்தெடுக்கணும். குரு இல்லாமல் அது யாரோ கூட இருக்கலாம். அவங்க தாயாக இருக்கலாம், தகப்பனாக இருக்கலாம், நானாக இருக்கலாம், அவங்களா இருக்கலாம். யாரோ ஒருத்தர் குருவாக தேர்ந்தெடுத்து அவங்கள்ட்ட இந்த குறையை விட்டிங்கன்னா அந்த கர்மா நீங்கும். கர்மாவை கடவுளே வாங்க முடியாது, குருவால் தான் வாங்க முடியும். குரு தான் கடவுள்கிட்ட கொடுக்கும். அப்போ அதுக்குள்ளே யாரும் போகிறதில்ல. ரெண்டாவது, குலதெய்வம் வழிபாடு அவசியம் இருக்கும். இங்கே வர்றமோ வரலையோ அவங்க குலதெய்வத்தை அன்றாட கரெக்டாக பார்க்கணும், போகணும், சந்திக்கணும். ரைட்டு. நான் என்ன பண்ணணும், குடும்பமாக போய் குளிர வைக்கணும். நீங்கள் போய் கும்பிட்றத நினைக்கிறதா அப்படி இல்லை. எல்லோரும் வருஷத்துக்கு ஒருக்க போயிட்டு ஒரு அபிஷேகம், ஒரு ஆதானம் அன்றைக்கி இருந்து எல்லாத்துக்கும் ஒரு 4 பேருக்கு அன்னதானம் கொடுத்து வர்றது தான் குலதெய்வ வழிபாடு. குலதெய்வ வழிபாடு பண்ணுறவங்களுக்கு யாருக்குமே எந்த குறையும் வராது. அதனால் உங்கள் குலதெய்வத்தை போய் பாருங்கள். அவர் சொன்ன மாதிரி குருவை பாருங்கள். உங்கள் குருவை தேர்ந்தெடுங்க. அது சிவபெருமானே கூட இருக்கலாம். எனக்கு குருவை காட்டி கொடுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக குரு வந்துடும். 18 சித்த